अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे वीरगोष्ठीप्रिया वीरनैष्कर्म्यानादरूपिणी विज्ञानकलना कल्या विदग्धा बैन्दवासना तत्त्वाधिका तत्त्वमयी तत्त्वमर्थस्वरूपिणी सामदानप्रिया सौम्या सदाशिवकुटुम्बिनी सव्यापव्यमार्गस्था स्वस्था அப்படின்னு இது வரைக்கும் அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள் அத வாக்தேவிகள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு இதை எடுத்து கொடுத்திருக்க. வேதங்கள்லயும் புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் அங்காங்கு கிடைச்சதான நாமாக்களை அதை சேர்த்து வச்சு நமக்கு அழகா பண்ணி கொடுத்திருக்க. அதுல 900 நாமாக்கள் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததா இருக்கிறது நாதரூபிணி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம். நாதம்னு சொன்னா சப்தத்தை விட வேறாது. சப்தமானது வர்ணாத்மகமான சப்தங்கள்னு சரி அப்படி நம்ம எழுதுறாங்க. இது ஒரு சப்தம். வெறும் அது எழுத முடியாது, கேட்கத்தான் முடியும். இப்ப காக்கா கத்துறது, குருவிகள் கத்துறது, அதெல்லாம் நம்ம எப்படி எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்படி சில ஸ்வரூபங்கள் இருக்க நாதம்னு பேரு. இப்படி சப்தாத்மகமானதும் நாதாத்மகமானும் இருக்கக்கூடியதான அக்ஷராத்மக சப்தம், நாதாத்மக சப்தம், இப்படி இந்த சப்தங்களை எல்லாவற்றையும் சப்தஸ்வரூபமான சப்தமயங்கிறத பார்த்தோம். அதே போல இப்ப நாதரூபிணின்னு பார்த்தோம். முன்னால 299 நாம நாதரூபான்னு ஒரு நாமம் வந்திருக்கு. இது அதே மாதிரியே நாதரூபிணி. அதனால இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு, ஓங்கார ரூபமான பிரணவம் இருக்கு, அந்த பிரணவத்துல இருக்கக்கூடியதான நாதம்னு ஓம்னு சொல்றோம். அந்த ஓன்னு சொல்லி அதுக்கப்புறம் 3 நிறுத்துறோம் பார்த்தா அந்த நாதம். இந்த நாதம் ஓம் அப்படின்னு நிறுத்தல, ஓன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மகாரத்தையும் இழுக்கிறோம். அது அவ்யக்தமாக வெறும் மகாரத்தினுடைய ஸ்வரூபமாக உள்ள ஏதோ அந்த வீணையினுடைய தந்தி சப்தம் வருது பார்த்தல, அப்படிப்பட்டதான ஒரு சப்தம் இருக்கு, அது நாதம். ஆகையால் ஓங்காரத்திலேயே அகாரம் புகாரம் மகாரம்னு சொல்லி அந்த மகாரத்தினுடைய ஸ்வரூபம் அதுக்கப்புறம் நீண்டு போறதுன்னு சொல்லியிருக்க. அந்த ஒரு நாதத்தை தான் இங்க விசேஷமான அம்பாளுடைய ஸ்வரூபமா சொல்றோம். நாதா பிரணவ சிரஸ்திதா. பிரணவம் ஓங்காரம் அதனுடைய தலையில இருக்கக்கூடியது, கடைசியில் இருக்கக்கூடியது, அந்த நாதம் தான் இங்க எடுக்கிறோம். தத்ரூபா ததுக்தம் அபியுக்தை. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அபியுக்தாலா இருக்கக்கூடியதான காளிதாச பிரவர்த்திகள் சொல்லியிருக்க. காளிதாசர் பஞ்சஸ்தவின்னு 5 ஸ்தோத்திரங்களை பண்ணியிருக்க. அதுல அந்த 5 ஸ்தோத்திரங்கள்ல அம்பாஸ்தவம்னு ஒண்ணு. அதுல 19 ஸ்லோகமாக ஆனந்த லட்சணமனாஹதனம் நிதேசே நாதாத்மிகா பரிணதம் தவ ரூபமீசே பிரத்யங்முகேன மனசா பரிசீயமானம் சம்சம்தி நேத்திர சலிலை புலகைச்ச தன்யா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனந்த லட்சணம் அநாஹத நாம் நிதேசே. அநாஹதம் எனக்கூடியதான இடத்தில், இதயம் அநாஹதம்ங்கிறது இதயம். அங்கே அநாஹத சக்கரம் இருக்கா. எதற்கு அதுக்கு அநாஹதம்னு பேர் வச்சிருக்கா? சில எழுத்துகள்லாம் இருக்க பார்த்தால,
ரூ தாத்தர தனா சா இப்படி எழுத்துக்கள்லாம் நீங்க அத உச்சரிக்கும் பொழுது மூச்சுக்கானது மூக்குல இருந்து அப்படியே தலை வரைக்கும் போய் அது அங்கிருந்து திரும்பி இதயம் வரைக்கும் வருது. ஆனா அந்த இதயத்தை தொடாது, அது வரைக்கும் தான் வரும். மேலிருந்து போய் அது வரைக்கும் வந்து அது ஒரு நின்று போயிடுமா. அதனால்தான் அந்த சக்கரத்துக்கு அநாகதம். ஆகதம் இல்லாம இருப்பதனால அநாகதம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அநாகத சக்கரத்துல இந்த சப்தமானது கேட்கறது. ஆனந்த லட்சணமனாகதனம் நிஜேசே நாகாத்மனா பரிணதம் தவரூபேசே. அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? நாகாத்மனா பரிணதம். இதற்கு முன்னாலேயே அந்தர்முகதமாராஜா பகிர்முகது துர்லபா அப்படின்னு ஒரு நாமாவில அந்தர்முகம்னு சொல்றப்ப அந்தர்யாகம்னு ஒண்ணு சொன்னேன். அந்த அந்தர்யாகத்துல இதயத்துல அம்பாள் வந்து மூலாதாரத்துல வந்து பிரம்மரந்தம் பர்யந்தம் மின்னல் கொடி மாதிரி வித்யுல் லேகா சமரசிறு சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு 6 சக்கரங்களையும் வேதனம் பண்ணிட்டு மின்னல் கொடி மாதிரி இருக்கிற அம்பாளுடைய ஸ்வரூபத்தை விசுத்தி சக்கரத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் கொண்டு வந்து அங்கே அம்பாளை பூஜை பண்ணி மறுபடியும் இதயத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஜோதி ரூபமா ஜீவனம் அம்பாளுடைய பாதங்கள்ல லைட்டா மாதிரி பார்த்து அப்படி ஜோதி ரூபமாக பரிணதமாக ஆகும்னு சொன்னேன். அந்த இடத்துல இப்ப நாத ரூபமாக கிளம்ப. அந்த நாதமானது எப்படி இருக்கு? வீணா நாதம் மாதிரி இருக்கலாம், இல்ல புல்லாங்குழல் நாதம் மாதிரி இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு பேரி நாதம் வரலாம். அவளுடைய தத்துவத்தை புரித்து அது மனசானது சத்துவகுணத்துல இருக்கா, ரஜோகுணத்துல இருக்கா, தமோ குணத்துல இருந்தா அதனுடைய காம்போசிஷனுக்கு தகுந்தா போல நாதங்கள் கேட்கலாம். சாதனானுகூலமாகவும் நாதம் வரலாம். அப்படி அந்த நாத வடிவமா அம்பாள் இருக்கலாம். ஆனந்த லட்சணமன அநாகதனாம் நிஜேசே நாதாத்மனா பரிணதம் தவரூபமேசே. அம்பாளுடைய ஸ்வரூபம் நாதாத்மகமாக வருது. அதனால நாம பண்றதெல்லாம் அது எப்படின்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. ஒருத்தருக்கு வந்ததான அனுபவம் இன்னொருவருக்கு வரணுங்கிற நிர்பந்தம் இல்லை. வரலாம், வேற விஷயமாகவும் வரலாம். உள்ளூர அனுபவங்கள் எல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி வரும். அத இந்த அனுபவம் சரியா தப்பான்னு குருநாதரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரத்யன்முகேன மனசா பரிசீயமானம். எப்பொழுது பிரத்யன்முகேன மனசா பரிசீயமானம், உள்நோக்கி மனச பார்க்கும் பொழுது இது எப்ப தெரியும்? அப்படியே வெளியிலேயே வேடிக்கை பார்த்துன்றது அது தெரியாது, பாக்கிய பூஜைலாம் தெரியாது. பிரத்யன்முகேன மனசா பரிசீயமானம், உள்நோக்கி அந்த அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது தெரியும். சம்சம் இப்படி இருக்கு, நீ எப்படி அனுபவிக்கிறான்? நேத்திர சலிலை, கண்ணால ஜலம் கொட்டுறது. புலகை தன்யா, சரீரம் மெய்சி இருக்கிறது. இப்படிப்பட்டதான அனுபவங்கள்னால அவ அறிகிறா அப்படின்னு தான் நாதரூபிணின்னு பார்த்தோம். இத காளிதாசாதிகள்லாம் அவளுடைய அனுபவத்தை சொல்லியிருக்க. அல்லது நாதே ரூபம் அஸ்யாவா. இப்ப நாதரூபிணின்னா நாதமே ஸ்வரூபம் அஸ்யா அப்படின்னு அஸ்யாகான்னு சொன்னேன். இப்ப சப்தமியாக விபக்தி பண்றோம். நாதே ரூபம் அஸ்யாகான்னு சமாசத்துல நாதத்துல அம்பாளுடைய ரூபம் இருக்கு. நீங்க தெரியும்னு சொல்லும் பொழுது அகாரமும் ரேபமும் ஈகாரமும் சொல்லி அந்த 2 புருவங்களுக்கு நடுவுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஈகாரம் அதுக்கு மேல அர்த்தச்சந்திரம் ரோதினி நாதம் நாதாந்தம் சமனா உண்மனா அப்படின்னு சொல்லியிருக்க. அதுல அந்த நாதம்னு ஒரு பகுதி, அர்த்தச்சந்திரத்துக்கு மேல ரோதினி, அதுக்கு மேல நாதம்னு ஒரு இடம். அவ்விடத்தில் அம்பாளுடைய பிரத்யட்சம் ஏற்படும். நாதே ரூபமஸ்யாக, அந்த நாதம் எனக்கூடியதான இடத்தில். இதுக்கு முன்னால நான் நாதரூபிணின்னு நாதம்ங்கிற ஒரு சப்தஸ்வரூபமாக சொன்னேன். இப்ப நாதம்னு ஒரு இடம், அந்த இடத்துல அம்பாளை காணலாம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸ்வச்சந்த தந்திரத்துல ரோதின்யாட்சம் யதுக்தம் தே நாதஸ்தஸ்ய ஊர்த்வதம் ஸ்திதா பத்மசிங்கல்கசங்காசா சூரிய கோடி ரம பிரபா அப்படின்னு சொல்லிடும்.
எப்படி ரோதின்யாக்கியம் எதுக்தந்தே, ரோதினின்னு ஒரு ஸ்வரூபத்தை சொன்னேனே, அர்த்தச்சந்திரத்துக்கு மேல இருக்கக்கூடியதான இடம் என்ன? இங்க இருந்து ஆரம்பிச்சு அகாரம், ரேபம், ஈகாரம், ரோதி அப்படின்னு சொல்றோம். பிந்து அர்த்தச்சந்திரம் ரோதி. அந்த ரோதினிக்கு மேல ரோதின்யாக்கம் அந்தம் எதுக்தந்தே, ரோதினிக்கு ஆன பிறகு எது சொன்னேனோ நாதஸ்தஸ்ய உர்த்வ சம்ஸ்திதா, அதுக்கு மேல நாதம் எனக்கூடியதான இடம் இருக்கு. அது எப்படி? பத்மசிங் சங்காதா, இந்த தாமரைக்கு நடு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தொட்ட அந்த சின்ன புப்பொடிகள்லாம் இருக்கும். அந்த தொட்ட எப்படி சாஃப்ட் டச் இருக்குமோ அது மாதிரி இருக்கு அந்த இடம். அதனால பத்மசிங் சங்காதா சூரிய கோடி ரம பிரபா சத்திய உத்சங்கதா மூர்த்வகாமினீம் பரவாம் சிவாம் அப்படின்னு சத்திய உத்சங்க கதாம் ஊர்த்வகாமினீம், அந்த சிங்கல்க மாதிரி இருக்க இடத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல போறது எப்படி இருக்கு? உத்வகாமினீம் பரமாம் சிவாம் ஜாயேது, இப்படி போறதாக தியானம் பண்ணணும் அப்படின்னு தியான பிரகாரத்தை சொல்லியிருக்கு. அது இங்க சொன்ன ஆயா நாதரூபிணி. அதற்கு பிறகு விஜயான கலனா கல்யா விடக்தா பைண்ட வாசனா. விஜயான கலனா விஜயானம், ஞானம் தேகம் சவிஜானம் இடம் பட்சாமிய சேகதா அப்படின்னு பகவத்கீதாதி கிரந்தங்கள்ல ஞானம் விஜயானம் இந்த ரெண்டையும் பார்த்தோம். ஞானம்னு என்ன? ஒரு சொல்ல சொன்னதுமே அதை புரிஞ்சுக்கிண்டு இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஞானம்னு பேர். நீங்க ஏதாவது சொன்னா என் மனசுல அது தெரியாது, நீங்க சொன்னதான விஷயம் என் மனசுல தெரியும். இதுதான் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களை இன்னொரு மனசுக்கு வர்றதுக்காக நம்ம சொல்லக்கூடியதான ஒரு விஷயம் என்ன? சப்தம். சப்தம் வழியாக, பேச்சு வழியாக நம்ம அபிப்பிராயத்தை இன்னொருத்தருக்கு சொல்றோம். அதுல இப்படி பேசினால நமக்கு ஒருத்தருடைய அபிப்பிராயம் இன்னொருத்தருக்கு போறது இதுக்கு ஞானம்னு பேர். ஆனா அதையே நான் எனக்கா அனுபவிச்சா அதுக்கு விஞ்ஞானம்னு பேர். அவரே அனுபவிச்சா விஞ்ஞானம்னு பேர். பக்கத்து ரூம்ல 4 மாம்பழம் இருக்குன்னு சொன்னா அது ஞானம். நீங்களே அது போய் பார்த்து தொட்டு பார்த்து ஓஹோ நல்லா இருக்குன்னு பார்த்தேன்னா அது விஞ்ஞானம். வெறுமனே வாயால சொன்னேன்னா அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுல இருக்கிறவா கேட்டா 4 பழம் இருக்குன்னு சொன்னா அது பழுத்து இருக்கா, பச்சை கலருக்கு இருக்கா, இல்ல மஞ்சள் கலர்ல இருக்கா, அது பெரிய பழமா சின்ன பழமா, இப்படி எல்லாம் கேட்டா ஒண்ணுமே தெரியாது. 4 பழம் இருக்குன்னு சொன்னார், அவ்வளவுதான் முடியும். ஆனா இதுவே நீங்க நேர பார்த்தேன்னா கேட்ட எல்லா கேள்விக்கும் சமாதானம் சொல்ல முடியும் அல்லவா? ஆகையால் நேர பார்த்த ஞானம் அனுபவாத்மகமான ஞானம், காதால கேட்டதான ஞானம் பரோட்ச ஞானம். முதல்ல பரோட்ச ஞானம் தான் ஏற்படுறது. அதை நீங்க அதற்காக சில முயற்சிகள் பண்ணேனால் அபரோட்ச ஞானம் வரலாம். அந்த அபரோட்ச ஞானத்துக்கு விஜயானம்னு பேர். அதான் விஜயான கலனா விஜயானஸ்ய பிரம்மசாட்சாத்காரஸ்ய. லோகத்துல குடத்தையோ சவத்தையோ வேற எதையோ அறிந்தால் அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு பெருசா இல்லை. ஆனா எதை அறியணுமோ அதை அறியணும். வாழ்க்கையில எது அறியணும்? பரமாத்மாவை பற்றி அறியணும். அதான் பிரம்ம சாட்சாத்காரஸ்ய கலனா சுவாத்ம சாட்சாத்காரா. அதேதோ பிரம்மம் எங்கேயோ இருக்கு, வைகுண்ட லோகத்துல இருக்கு, கைலாசத்துல இருக்கு, அப்படி இல்லை, நானா இருக்கு அப்படின்னு ஆத்ம சாட்சாத்காரா. இது எப்படி வரும்? சதுர்தசானாம் விஜயானாம் தாரணம் நியதார்த்ததா விஜயானம் இது தத்வித்யாத் இது கௌர்மோக்தேவா விஜயானம். கூர்ம புராணத்துல இதை பத்தி சொல்லு. 14 விதமான விஞ்ஞானங்கள். ஞானங்கள் எத்தனை? 14 விதம். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிஷம், இப்படின்னு 6 அங்கங்கள். மொத்தம் 10 ஆச்சு. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு உபவேதம், அர்த்த சாஸ்திரம், காந்தர்வ சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், எப்படி என்ன இருக்கு. அவைகள்லாம் சேர்த்து 14 வித்யாஸ்தானங்கள். அந்த வித்யாஸ்தானங்களை தரிக்கிறது எல்லாம் கத்துந்து அப்படியே வச்சுக்கிறது. ரொம்ப பேர் படிச்சிருக்கோம், இப்ப கேட்டா தெரியாது. காலையில என்னமோ படிச்சிருக்கோம், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு கேட்டுருவாங்க. ஏன் சுவாமி மறந்து போயிட்டோம். கெப்லர்ஸ் லாஸ்ன்னு கேட்டேன்னா போயிடுச்சு.
ஏன் சுவாமி காம்னாயா நாம யோகேன வித்யாம் பிரசித்திலாமிவா, படிச்சதை பார்க்காம திருப்பி திருப்பி பார்க்காம இருந்தா மறந்து போயிடுறது. மறக்கிறதுங்கிறது ஒரு வரம் தான். இருந்த போதிலும் நிறைய விஷயங்கள் நமக்கு மறந்து போறதோ இல்லையா? அப்படி இல்லை. வேதங்கள் வாசிக்கவா, வேதாத்தியனம் பண்ணிடுவா, சாஸ்திராத்தியனம் பண்ணிடுவா, அவளுக்கு எல்லாமே ஞாபகம். சில சமயத்துல எடுத்து சொல்லக்கூடியதான நிலை இருக்கும், சில சமயம் ஒரு தரம் பார்த்துட்டு சொல்லும், அவ்வளவு தவிர சர்வமும் ஞாபகத்துல இருந்துட்டு வேதமா இருக்கும். ஒரு சப்தம் வந்துருன்னா அந்த சப்தம் எப்படி விற்பனமாச்சு, எந்த சூத்திரத்தினால வந்திருக்கு, எல்லாமே ஞாபகம். அப்படி படிக்கிறவர். அதனால்தான் விஞ்ஞான கலனா 14 வித்தைகளையும் அபரோட்சமாக எப்ப வேணும்னாலும் சொல்லக்கூடியதான நிலையில வச்சுருக்கிறவா அது அம்பாளுடைய அனுகிரகம். அதுக்கப்புறம் விஞ்ஞான கலனாங்கிற நாம இருக்கு. கல்யா, இந்த கல்யா அப்படிங்கிற நாம திருச்சத்திலையும் வரும். 144வது நாமாக வந்துருக்கு திருச்சத்தில். அதே மாதிரி இங்கேயும் கல்யான்னு சொல்லும். கல்யாணம் என்னதான்? கலாசு சாது. கலாசு சாது கலைகள்ல ரொம்ப பெரியவர். கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சங்கீதம் கலை, அதே போல டிராயிங் போடுறது, சித்திரலேகனம் ஒரு கலை, சமைக்கிறது ஒரு கலை. இந்த கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியணும். அதான் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்றோம் இல்ல, ஆர்ட் சயின்ஸ் என்ன சார் வித்தியாசம்? இது படிப்புதானே அதுவும் படிப்புதானே, அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரே மாதிரி இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காதுன்னு வந்ததுன்னா அதுக்கு ஆர்ட்னு பேர். ரொம்ப அழகா பொம்மை போட்டிருக்க, அது சில பேர் சரி அப்படிங்கிறான். சில பேர் அதுக்கு என்ன மாடர்ன் நாட்டுல என்ன விஷயம் ஒன்னும் புரியல. சில பேர் அதை பற்றி என்ன இருக்கு அப்படின்னு என்ன அழகா இருக்கு பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன்னா அதை சாப்பிட்டு நான் நல்லா இருக்கான்னு சொன்னா கொஞ்சம் டிகாஷன் தூக்கலா இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான். இன்னொருத்தருன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கா காஃபி, ரொம்ப நல்லா இருக்குன்னு கொஞ்சம் இருந்தா கொடுப்போங்கிறான். அவனுக்கு கொஞ்சம் வேணுங்கிறத கேட்கிறேன்னு சொல்லுங்களேன். ஆனா ஒரே விஷயத்தை பல கோணங்கள்ல காணப்பட்டா அதுக்கு ஆர்த்தம். இது காரியம், இது காரணம், இதை பண்ணினா இதுதான் வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சயின்ஸ். எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல் சரியா வருதோ அதுக்கு சயின்ஸ் பேரு. அது எங்க பொருந்தலையோ அதுக்கு ஆர்ட்னு பேரு. இப்ப நம்ம ஆர்ட் சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலா மணி அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாலேயே 64 கலைகள் அப்படின்னு சொன்னோம். அத்தனை கலைகள்லயும் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. ஒவ்வொரு கலை வழியாகவும் அம்பாளை அடையலாம். ஆக நம்ம ஊர்ல எந்த படிப்பு வழியாகவும் அம்பாளை அடையலாம். அது ஆராதனம். ஒரு பொம்மை போடுறதுன்னு சொன்னது அம்பாளை பூஜை பண்றது, ஒரு சமைக்கிறதுங்கிறது அம்பாளை பூஜை பண்றது. அந்த வழியாக சமைக்கும் பொழுது நம்ம ஊர் ஸ்திரீகள் ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லல, டிவியில காமிக்கிற பாருங்க, இதை போடுங்க என்னென்னமோ உபயோகம் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டே சமைக்கிறான். அது அப்படி இல்லை. அவ சமைக்கிறதுன்னு ஆரம்பிச்சா பகவன் நாமாவை சொல்லிட்டு தான் சமைத்தேன். இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பகவானுக்கு அரிச தயார் பண்ணுன்றேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவளுடைய எண்ணமெல்லாம் பகவானிடத்துல இருந்தது. அதன் வழியா அவளுக்கு தெரிஞ்ச வழியாக பகவான ஆராதனம் பண்ணிட்டு இருக்க. நம்ம நாட்டுல எந்த கலையா இருந்தாலும் பகவத் ஆராதன ரூபமாக இருந்தது. இன்னைக்கு மறந்தோங்கிறது அது வேற. ஆனா விவகாரம் என்ன, கலைகள்லாம் அம்பாள அடையறதுக்கு வழி. ஆகையால் கல்யா கலாசு சாது கல்யா யத்வா கலைதுமரா கல்யா உஷக்கால ஸ்வரூபா. நமக்கு வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியங்கிறது தெரியாம பண்ணிவிட்டோம். நம்மள முதல்ல காலம்பரை எழுந்ததுமே என்ன பண்ணணும்னா, நீங்க எழுந்துக்க வேண்டியது உஷக்காலம். பஞ்ச உஷக்காலத்தை மனுஷால எழுதுக்கணும். காலமே ஒரு 4:45 இருந்து அப்பதான் எழுந்துக்கணும். இப்ப எழுந்துக்கிறப்ப 9:30. இவன் என்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு
அந்த உஷக்காலத்துல நீங்க எல்லாம் உஷோதயம்னு பேர். சூரியோதயத்துக்கு முன்னால உஷோதயம். இந்த உஷக்காலத்தை விட்டு வேதத்துல நிறைய சூக்தங்கள் இருக்கு ருக்வேதம். அந்த உஷக்காலத்துல பிரபஞ்சமெல்லாம் சாந்தமா இருக்கு. பட்சிகளும் இன்னும் கூவ ஆரம்பிக்கல, அது அஞ்சே காலத்துக்கு தான் ஆரம்பிச்சு. எல்லா பட்சிகளும் சேர்ந்து ஒரே சேர்ந்து அப்படியே குரூப்பா கிளம்பும். அதுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சந்தியம் பண்றது. அதுக்கு முன்னால எழுந்துக்கிறாங்க. அந்த உஷக்காலத்துல இருந்து காலகுலத்தின்கள்லாம் முடிச்சிருந்த ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி நிலையானால் அம்பாள மனசுக்கு எவ்வளவு சாந்தி வரும் தெரியுமோ. அதை விட்டு நம்ம உலகம்லாம் எழுந்து எல்லாம் ஆன பிறகு நம்மளும் எழுந்துக்கிறோம். மனசுல சாந்தி வரும். முதல்ல மனுஷன் என்ன பண்ணோம், உஷக்காலத்துல இருந்துட்டு பகவான தியானம் பண்ணணும். பகவான தியானம் பண்ணினாலும் பண்ணாது பண்ணாலும் வெறும் தியானமாவது பண்ணுங்க, அது மனசுக்கு பரமசாந்தியை கொடுக்கும். அப்படி அந்த உஷோதயத்துக்கு கல்யான்னு பேர். அதான் எத்வா கலையிட்டு மாறுறா கல்யா உஷக்கால ரூபாவா காதம்பரியாதி ரூபாவா. அது கல்யம் சர்க கல்யம்னா காலையில சுத்தி இருக்கும், பிரபாதே காலமே நேரத்துக்கும், கல்யோ நீரோகதோ மனுஷனுக்கு வேண்டியதுன்னா நீரோகம். வியாதி இருக்கக்கூடாது உடம்புல. வியாதி வைக்காம இல்லாம இருந்தாலே போதும், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்ப பாரு தலைவலி முதுகுவலி வயதலையும் சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம், கொஞ்ச நாளைக்கு ஏதோ போனா போதும், அதுக்கப்புறம் சரியும் அவ்வளவுதான். வியாதி இருக்கப்படாது. அதே போலயே தட்சதா இருக்கணும். தட்சதா அப்படின்னா என்ன அர்த்தம், திறமை. எந்த செயலும் பண்றதுக்கு திறமை இருக்கணும். இந்த திறமை மட்டும் இல்ல, இன்னொருத்தருடைய மனசுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிரகாரமா நடந்துக்கிற நேச்சரும் இருக்கும். அதான் தட்சதாங்கிறது. நீரோக தட்சயோ கல்யாணவாசி கல்யாணவாசி இனிமையான ஒரு வார்த்தை. யாரு மனசு நோகாம நீங்க வாழணும். அவன் தப்பு பண்றான்னு தெரியும், அவனை சொன்னா தெரிஞ்சுக்க மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் நீரேன்னு சொல்லுவாங்க. யாருக்கு நீங்க சொல்லணும், உங்க பசங்களுக்கு சொல்லணும். 16 வயசுக்கு முன்னாடி ஆத்துக்காரிக்கு நீ இப்படி பண்றது தப்புமான்னு சொல்லணும். ஆத்துக்காரியும் முருகனுக்கும் சொல்லலாம், சந்தேகம் இல்லை. அவ 2 பேரும் சமானமா. ஒருத்தர் தப்பு பண்ணினா இன்னொருத்தர் நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லை. சிஷ்யாளுக்கு சொல்லணும், மற்றவாளுக்கு சொல்லவே கூடாது. அவ தப்பு பண்ணினாலும் அவ நம்ம சொன்னா எடுத்துக்க மாட்டான்னு தெரியுதுன்னா சொல்லவே வேண்டாம். எதுக்கு அதுக்காக அப்படி பண்ணின்றது தப்பு. தர்மசாஸ்திரம் கேட்டாத்தான் சொல்லணும். அவ பாட்டுக்கு பண்ணிட்டு வாய மாமூண்டு பாட்டுட்டா இருக்கணும். ஏன்னா படிச்சுத்தானே இருக்க, இருந்தாலும் இன்னும் தப்பு பண்ணினா காசுக்காக, மனசுல கர்வத்துக்காக, நானும் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு. அதனால சொல்லாதீங்க. அப்படி இனிமையாக பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, கல்யாணவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னமோ ஏதோ வாயருக்குன்னு பேசப்படாது. அவசரமா இருந்தா பேசணும், இல்லைன்னு பேசப்படாது. அதான் கல்யாணவா காதம்பரியாம பேஸ்மிருதா இது வரைக்கும் விஜயான கலனா கல்யா. அதுக்கப்புறம் விதத்தா விதத்தம். விதத்தான என்ன, சாதுரிய செயலா. இதுக்கு முன்னாலே சொன்ன சாதுரியம், சத்துரமாக இருக்கிற நிலை. எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாருடைய மனசும் புண்படாம நோயடையாமல் நோகாம நீங்க உங்க காரியத்தை முடிச்சுட்டு வரையில் பார்க்கல, இதுதான் சாதுரியம்னு பேர். நான் என் இடத்துல பலம் இருக்கு எல்லாரையும் அழிச்சுட்டு வரேன்னா அது சாதுரியம் இல்லை. இன்னைக்கு பலம் இருக்கலாம், அவனுக்கு கோபம் வந்து ஒரு 10 நாள் ஆனப்பறம் இன்னொரு 10 பேரை கூட்டம் வந்தா என்ன பண்ணுவாங்களே, அது இல்லை. சாதுரியம்னா என்ன அர்த்தம், அவனுக்கு நீங்க நல்ல வார்த்தை சொல்லி பேசி இனிமையாக பேசி உங்க காரியத்தை சாதித்து வரக்கூடியதான நிலை இருக்க பார்த்தா இந்த சாதுரியம் அம்பாள் அனுகிரகத்தினால வரும். அதனால்தான் விதத்தானது. அதுக்கப்புறம் புருவோருபரிபாக விருத்த சன்னிவேசா பைந்தவம். 2 புருவங்கள் இருக்கு, அந்த புருவங்களுக்கு மேல ஒரு உருத்தம் இருக்கு.
அந்த விருத்தத்துக்கு பிந்துன்னு பேர். இதுக்கு முன்னாலதான் சொன்னேன் பிந்து அர்த்தச்சந்திரன் அந்த பைந்தவம் தது ஆசனம் யச்சா அந்த பிந்து தான் அம்பாளுக்கு ஆசனம். ஸ்ரீசக்கரத்துல 9 ஆவரணங்கள்ல 9வது ஆவரணம் ஆனந்தமய சக்கரம்னு சர்வானந்தமய சக்கரம்னு அந்த இடத்துல பிந்து ஸ்தானத்துல அம்பாள் அதுக்கு மேல ஒரு ஸ்டூல் போட்டா போதையும் அங்க ஒரு 5 வடிகட்டு இருந்து அந்த 5 வடிகட்டுக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு மஞ்சத்துல பஞ்சபிரேதாசனா சீனா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அதுக்கு மேல சதாசிவன் எனக்கூடியதான பலகையில பரமேஸ்வரன் காமேஸ்வரன் உட்காரும் பொழுது அவருடைய மடியில ஆனந்த வடிவமாக அம்பாள் உட்கார்ந்துருக்கான்னு சொன்னா அதான் பைந்தவம் ததாசனம் எச்சா உத்தஞ்ச ஸ்வச்சந்த தந்திர இத ஸ்வச்சந்த தந்திரத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. எப்படி ஆகினி மண்டல தூர்வம் ஆகினின்னு சொன்னா அந்த மேல் புருவங்களுக்கு மேல் டாக்கினி ராக்கினி லாக்கினி அப்படின்னு ஒவ்வொரு டாராலாக்கா சக சக்கா யுதைன்னு. அதனால இங்க இருக்கக்கூடியதான ஆகினி மண்டலா தூர்வம் பிந்து ரூபம் வர்துலம் அப்படின்னு ஆரம்பிச்சு இதை சொல்லு. அங்க ஒரு தாமரை இருக்கு, அதுக்கு மேல பிரம்மரந்திரத்துல ஒரு தாமரை, அந்த தாமரைக்கு உள்ள ஆனா அந்த கர்ணிக்கு உனக்கு சகசிரார கர்ணிக்கு இருக்கு, அதுக்குள்ள ரவுண்டா ஒரு சந்திரமண்டலம் இருக்கு. அந்த சந்திரமண்டலத்துக்கு கிட்ட 12 இதழ் தாமரை, அதுல குரு பாதங்கள், அங்கிருந்து அமிர்தமானது அப்படியே சுழிந்து இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடியதான பாகம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிந்து ஸ்தானம். அதான் தத்ர பத்மம் சிவம் ச வர்ணயித்வா தஸ்ய வாமபாகே சமாசீனா சத்யதீதா மனோன்மணி. வாமபாகத்தில் இருக்கக்கூடியதான சம்யகாசீனா அம்பாளுக்கு சாந்தியதீதா, சாந்திங்கிற ஒரு கலை, அந்த கலைக்கு அதீதமான கலை சாந்தியதீதா மனோன்மணி. மனசு உண்மணி நிலைய அடைந்தன, மனசு தன் நிலைய விட்டவன். மனசுக்கு நிலை என்ன, எப்பொழுதும் அசைஞ்சுட்டு, அதான் அதனுடைய சுபாவம். மனசுன்னு ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கும், ஏதோ பற்றி நினைச்சுட்டே இருக்கும். அப்படி அந்த நினைப்புகள்லாம் விட்டுவிட்டு சாந்தமா இருக்க நிலை இருக்க பட்சத்தில் அதுக்கு உண்மணி நிலைன்னு பேர். அந்த நிலையை நம்ம சாதிக்கலாம், பிரயத்னத்தினால சாதிக்கிறோம். அபியாச வைராஜ்யாபியாம் தன்னிரோதா. மனசு எப்படி கட்டுப்படுறது, அதை கையில வச்சு கட்டிவிடுவிட. அது மூர்க்கமான பொருள், உருவம் இருக்கிற பொருள் அல்ல. ஒரு புஸ்தகமோ ஒரு டேபிளோ ஏதோ ஒண்ணு இல்ல, ஆச்சரியமா கையில வச்சு கட்டலாம். மனசுக்கு தான் இவ எல்லாம் ஒண்ணும் இல்லையே, உருவமே இல்லையே, என்னமா கட்ட போது. இத அபியாசேனத கௌந்தேய வைராஜ்யேன திருஷ்யதே தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும். கண்ணை மூண்டு அம்பாளுடைய பாதங்களை நினைச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், உங்களை என்ன மணிக்கணக்காக சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் தினந்தோறும் பண்ணலாம் போது கண்ணை வேற ஒரு எண்ணமும் இப்ப வரப்படாது, அப்புறம் வரும். இப்ப வேண்டாமே, இப்ப இதை தவிர என்னோட பார்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு ட்ரை பண்ணுங்க. சார் 2-3 நாள பண்றேன் சார், ஒன்றும் வரலன்னு எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் பண்ணுங்க. பொருள் தேட கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன்னா எது வரைக்கும் தேடுறது, கிடைக்கிற வரைக்கும். பொருளோ இருக்கு நிச்சயமா தெரியும், அப்ப தேடிட்டே இருந்தா கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் தேடும். அதே போல இது மனசு நிம்மதியை அடையிற வரைக்கும் ட்ரை பண்ணும். அதனாலதான் அபியாச வைராக்கியம், அபியாசமும் வைராக்கியமும் வேணும். அதே மாதிரி அந்நிலையை நீங்க அடையலாம். அப்படிப்பட்டதான உண்மணி நிலை இருக்க பார்த்தல, அதுதான் வாமபாகே சமாசீனா சத்யதீதா மனோன்மணி இத்தியாதினா பிந்து சம்பந்தி சக்கரம் சர்வானந்தமயாக்கம். இந்த சர்வானந்தமய சக்கரம் ஸ்ரீசக்கரத்தினோட பிந்துல இருக்கு, இவ்வளவுதான் தெரியும் நமக்கு. ஆனா அதுல இத்தனை விஷயம் இருக்கு. ஆசனம் இல்ல பிந்தூனாம் சமூக. பிந்துங்கிறது ஒண்ணுல நிறைய இப்ப சொல்ல போறேன், இது ரகசியமானது. ஆனா அவரை சொன்னதுனால சொல்ல வேண்டியத. பிந்தூனாம் சமூக பைந்தவம் ததேவ ஆசனம். அதான் ஆசனம்.
ததபிதேயார்த்தானாம் ஆதாரா. இந்த பிந்துன்னு எங்கெங்க சொல்றோ அதுக்கு ஆதாரமானது அபிதாயகா இதுவா இங்க இருக்கு. ததாச்ச ஞானார்ணவதந்திரே பிந்துயூகம் பிரவக்ஷ்யாமி பிந்துரூபம் வரானனே அகாரம் பிந்துரூபேண பிரம்மாணம் வித்தி பார்வதி சகாரம் பிந்து சர்காபியாம் ஹரிஷ்டாஹம் சுரேஸ்வரி. ஹான பிந்து, சான்னா விசர்க்கம் எப்படி, அல்லது ஹான்னா விசர்க்கம், சான்னா பிந்து எப்படி. ராமஹ கிருஷ்ணஹ இப்படி சொல்லல. ராமஹான்னு சொன்னா எழுதுறப்ப எப்படி சொல்ற, ரா மா ஹான்னா எழுதுற விசர்க்கம் வருது. ஆன்னா விசர்க்கம். இப்ப என்னாச்சு, அதாரோ பிந்துரு பேண பிரம்மாணம் வித்ய பார்வதி. இது என்னாச்சுன்னா, இந்த ஆங்கிறது 2 புள்ளி, அந்த 2 புள்ளிக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வைக்கும். அது என்ன, சகாரம் பிந்து சர்காப்ஜாம். இது ஒண்ணு. உங்களுக்கு எழுத்துல வரும் பொழுது அம் அஹா, அம்னா ஒரு புள்ளி, ஆனா 2 புள்ளி தனித்தனியா வச்சுதான் பழக்கம். இப்ப என்னடா, ஒரு புள்ளி 2 புள்ளியும் சேருந்தோம். முதல்ல புள்ளியை வச்சு அப்புறம் 2 விசர்க்கம் சேருந்தோம், அல்லது விசர்க்கத்தை வச்சு அதுக்கப்புறம் புள்ளி இருந்தோம். இது என்ன, இது பெரிய மந்திரம்னு சொல்லிட்டு இருக்க, பிராசாரம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அது எப்படி இருக்கட்டும். ஆனா இப்படி இருக்கக்கூடியதான் பிந்துக்களுடைய கூட்டம். இதைதான் காமகலாஸ்வரூபம்னு சொல்லிட்டு இருக்க விசேஷமாக. அதையும் பார்ப்போம். பிந்து புயோகம் பிரபச்சாமி பீஜரூபம் வரானனே அகாரம் பிந்து ரூபேண பிரம்மாணம் வித்தி பார்வதி சகாரம் பிந்து சர்காப்ஜாம் ஹரிஷ்டாஹம் சுரேஸ்வரி. அவினாபாவ சம்பந்தம். இந்த அனுஸ்வாரத்துக்கும் பிந்துக்கும் விட்டு பிடிக்க முடியாததான ஒரு சம்பந்தம் இருக்கு. வினான வேறாக, வினாபாவம் வெவ்வேறாக இருக்கும் தன்மை. அவினாபாவ சம்பந்தம் பிடிக்க முடியாததான ஒரு சம்பந்தம். லோகே ஹரிஹரௌ, இதான் ஹரிஹராளுக்கு இருக்கிற சம்பந்தம். இத சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தல, இந்த பிந்து இந்த 2 சேர்த்துத்தான் ஹம்சஹான. ஹம்ல ஹாக்கு மேல பிந்து தானே வைக்கிறேன், சஹான சாக்கு மேல விசர்க்கம் தானே வைக்கிறேன். இந்த பிந்து விசர்க்கத்துக்கு பக்கத்துல காட்டி கொடுக்கறது தந்திரம் ஹம்சஹ. ஹம்சஹாங்கிறது குரு மந்திரம்னு அது அப்புறம் இருக்கட்டும். ஆனா இது என்ன பண்றது, இந்த பிந்துக்களுடைய கூட்டத்தை காட்டி கொடுக்கிறது. அதான் விசேஷார்த்தத்துக்கு நடுவுல எழுதுறது. ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, காரணம் என்ன, இது மனுஷாளுக்கு தெரியணும். முகம் பிந்தும் கிருத்வா குதயுகமதஸ்தோ ஹரார்த்தம் ஜாயேத்யோ ஹர மகிஷிதே மன்மகலாம் சத்யசங்கோபம் நயதி வனிதா இத்யாதி லகு திரோகிமப்யா சுப்ரமயதி ரவிந்துஸ்தன யுகம் அப்படின்னு சௌதர்ல இல்லை. இதை தெரிஞ்சோம், மூலத்தையும் ஆட்டி வைக்கக்கூடியதான நிலைய அடைவாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத்தியாதினா இப்படி இந்த அம்பாளுடைய சுரூபத்தை ஞானார்ணவ தந்திரத்துல இப்படி விதங்க பைந்தவாசனான்னு சொல்லியிருக்கு. இதனால இவனுக்கு கிடைக்க கொடுக்கூடியதான பலம் என்னங்கிறது, வாமாதீனாம் இச்சாதீனாம் பூராதீனாம் ஜாகிரதாதீனாம் திரயம் திரயம் பிந்த்வாக்கியமேவ உக்த்வா உபசம்ஹதம். இந்த 3 பிந்துக்கள் சொல்றேன். 3 பிந்துக்கள் என்ன, பிந்து விசர்க்கம் அல்லது விசர்க்கத்துக்கு வேற பிந்து. இந்த 3 பிந்துக்கள் எதை காட்டுறது, வேற வாமாஜி எனக்கூடியதான 3 வாமாதி தேவதைகளையும் இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எனக்கூடியதான 3 சக்திகளையும் பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் எனக்கூடியதான 3 வியாகிருதிகளையும் லோகங்களையும் ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி எனக்கூடியதான 3 அவஸ்தைகளையும் திரயம் திரயம் பிந்து ரூபம் ஏவ உக்த்வா இப்படி அதுவே திரிபுர சுந்தரி. 3 புறங்களுக்கும் 3 இருக்கக்கூடியதான நிலைகளுக்கும் சுந்தரி அழகானவள் காட்டி கொடுக்கிறவள், உங்களுக்கு அனுகிரகம் பண்றவள் அப்படி.
ஏவம் பிந்துத்ரயே யோகா திரிபுரா நாம ரூபிணி. ஏவம் இப்படி பிந்துத்ரய யோகா 3 பிந்துகளோடையும் கூடி இருக்கிறதுனால அம்பாளுக்கு திரிபுரான்னு பேரா. அதான் திரிபுர சுந்தரி, திரிபுர மாலினி எப்படின்னு பழைய பேர்ல சொல்லிட்டு இருக்கு. இது ஒன்னாச்ச. யத்வா இது என்ன அகார பிரஸ்லேஷாத். இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? விஞ்ஞான கலனா கல்ய விதத்தா பைந்த வாசனா எப்படிதானே படிச்சுட்டு இருக்க. விதத்தா பைந்த வாசனா ஒரு அகாரத்தை சேர்த்துக்கலாங்க. விகார அப்ப என்னாச்சு? விதத்தா அபைந்த வாசனா அப்படின்னு அச்சுடாவா. என்ன பைந்த வாசனாங்கிறது பதிலாக அபைந்த வாசனான்னு நாம. அப்ப என்ன கேட்வா அகார பிரஸ்லேஷேன அபைந்த வாசனா. அப்சு எது ஐந்தவம் இந்து சமூகம். அப்சு அபைந்த வாசனை. அப்பு 5 வாசனை. அப்புன்னு ஜலங்கள். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்து சந்திரன். ஜலத்துல பிரதிபலித்தமான சந்திரன் போன்றதான ஆசனங்களை உடையவள். எப்படி? ஏகதா பகுதா தெய்வா திருஷ்யத்தே ஜல சந்திரவத். ஒரே ஸ்வரூபந்தான் 1000 ஜலபாத்திரங்கள்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாத்திரத்திலையும் சந்திரனுடைய பிரதிபிம்பம் ஏற்படும் பொழுது அந்த பிரதிபிம்பங்களுக்குள்ள அந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் எப்படி ஸ்வரூபம் இருக்கோ அதே மாதிரி அம்பாள் ஒரே ஸ்வரூபம் தான், ஒண்ணுதான். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தையும் பிரதிபிம்பிச்சு உங்க ஹிருதயத்துல இருக்கா. அத மாதிரி எது ஐந்தவம் இந்து சமூகா தஸ்மின் ஜீவ கதம்பே அஸ்தி. அப்படி ஜீவ கதம்பே மனுஷாளுடைய இதயங்களில். ஜீவன்னா மனுஷன்னு சொல்ல வேண்டாம், எல்லா ஜீவாள் பசுபட்சியாதிகளும் அம்பாள் இருக்க. அணுரையான் மதோமகியான் ஆத்மஸ்தோ குஹாயாம் சமக்ரதோ பசோகா தாத்து பிரசாதான் மகிமானமாத்மனா. எல்லோருடைய இதுலயும் அம்பாள் இருக்கான்னு நீங்க பார்க்கலாம், அறியலாம், அனுபவிக்கலாம். ஏன்னா வேணும் தாத்து பிரசாதாத். உங்க மனசு சுத்தமா இருக்கு. மனசு சுத்தமா இருக்கணும்னு பகவன் நாமாவை சொல்லணும். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். ஜபிச்சுட்டே இருந்தாத்தான் வரும். ஜப்பேனைவது சம்சித்தி குறியாதன்யான் நவாதுர்யா ஐத்ரோ பிராம. குரு சொல்லி கொடுத்தாரு எனக்கு மந்திரம். குரு ரகீதம் குரவே நிவேதிதம். அடுத்த நாள் குருவுக்கு திரும்பி சொல்லிட்டேன். என்ன லாபம்? 8 வயதுல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அப்பா பூநரை போட்ட அந்த காயத்ரியை விட்டான். என்ன லாபம்? எது உங்களை காப்பாற்றுமோ, எதனால் உங்க சுத்தமானது சுத்தமாகுமோ அதை விடலாமோ? பாத்திரத்தை வாங்கினா போறாதுமா, அந்த பாத்திரத்தை பரணையில தூக்கி போட்டா போறாது. அதை எடுத்து நல்லா தேய்ச்சி தங்க மாதிரி ஜொலிக்கும். அப்படி பண்ணினா நல்லது. நம்ம மனசை எப்படி அழுக்காச்சிருக்கோம், அதனால அது போகணும். அதற்காக அம்பாள் ஜீவ கதம்பே ஆஸ்தே பிந்துரூபத்வாத் அபேதேன ஸ்வயம் ஏகைவ ஒன்றாக இருந்த போதிலும் பகுசு பிரதிபிம்பேசு திஷ்டதி. பல பிரதிபிம்பங்கள்ல அம்பாள் இருக்கா. ஏகதா பகுதா தெய்வ திருஷ்யதே ஜலச்சந்திரவத் ஸ்ருதே. பிரம்ம பிந்து உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்கு பிந்து உபனிஷத்துன்னு. அந்த பிரம்ம பிந்து உபனிஷத்துல இந்த வார்த்தை. இதுதான் வேதாந்தங்கள்ல சொல்லிட்டு இருக்க. பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் சொல்றாளோ. இது எங்க இருக்கு? பிரம்ம பிந்து உபனிஷத்துல இருக்கு. அதுக்கப்புறம் தத்வாதிக தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி. உலகத்துல பிரளயம் பரியந்தும் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கு தத்துவம். நடுவுல அழியப்படாது. குடம் செவரு இது போல பதார்த்தங்கள்லாம் அப்பவே அழிஞ்சு போறோம். 15 வருஷம் ஆச்சு சார், 30 வருஷம் ஆச்சு சார், பெட்டித்தை கட்டி என்னைக்காவது உடஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லு. கார்பரேஷன்கார 30-50 வருஷம் ஆயிடுச்சு இந்த பில்டிங்க, இதை உடச்சிடுங்க அப்படிங்கிறான். அது இன்னொரு 10 வருஷம் இருக்காங்க. காசு இல்லையா, விவகாரம் இடம். அதே போல மற்ற எல்லா பதார்த்தங்களுக்கும் ஒரு குறிப்பிட்டதான ஒரு சமயம் உண்டு. ஆனா பிரளய பரியந்தம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதான தத்துவங்கள் எது இருக்கோ, மாறாத தத்துவங்கள் இருக்கோ, அந்த பதார்த்தங்களுக்கு தத்துவம். அப்பிரளயம் எத்திஷ்டதி சர்வேஷாம் போகதா போகதா பூதானாம்
தத்துவமிதி புரோக்தம் ந சரீரகடாதி தத்துவமதா. தத்துவங்கள்னா என்னது? ஆப்ரளயம் எத்திஷ்டதி, பிரளய பரியந்தம் எது இருக்கோ, சர்வேஷாம் போகதாயி, எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது, போகத்தை கொடுக்கிறது, பூதானாம் தத்துவம் இது புரோக்தம். அதுக்குதான் தத்துவம் இது. சரீர கடாதி, சரீரமோ கடமோ இந்த உடலோ கடமோ இதுக்கெல்லாம் தத்துவம் இல்லை. இப்படி தத்துவத்தை சொன்னேன். இந்த தத்துவங்கள் எத்தனைங்கிற இடத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சைவாள்லாம் என்ன சொல்றா, பதி பசு பரமாத்மா உலகம் இப்படி மூணே போடும். அப்படி பதி தத்துவம் பசு தத்துவம் உலகம் இப்படி சில பேர் சொல்றா. சாங்கியன் அப்படிங்கிறான் 24 தத்துவத்தை சொல்றான். அவன் எப்படி சொல்ற, மூல பிரகிருதி ரவகிருதி மகதாத்யா பிரகிருதி விக்கிருத்தைய சப்தா. மூல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. சிலது 7 பிரகிருதி விக்கிருதிகள், மகதாதிகள், மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்சபூதங்கள் 7. விகாரா, அதனால 16 விகார தத்துவங்கள். இது 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், மனசு, புத்தி, சித்தம். இப்படி இதெல்லாம் பஞ்ச பிராணங்கள், அந்த கரணம். மொத்தம் 3 15 + 1 16. இது 16 விகாரம். மொத்தம் எத்தனை தத்துவங்களாச்சு? 24 தத்துவம் ஆச்சு. இந்த 24 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட புருஷன் இதுதான் தத்துவம். எத்தனை தத்துவம்? 24. அப்படிங்கிறான் சாங்கியன். அந்த ஜோதியா இருக்கிறவன் ஒரு தத்துவத்தை சேர்த்து 25 அப்படிங்கிறான். ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துண்டான். இந்த உபாசனா மார்க்கத்துல இருக்கிறவ 36 தத்துவங்களை ஒத்துண்டிருக்க. பௌராணிகள் 96 தத்துவங்களை ஒத்துண்டிருக்க. தத்துவம்னு என்னதுன்னு மறுபடியும் கேட்கக்கூடாது. பிரளய பரியந்தம் இருக்கிறதும், எல்லா பிராணிகளுக்கும் போகத்தை கொடுக்கிறதும், அதுக்கு தத்துவம்னு பேரு. இந்த தத்துவஸ்வரூபமா இருந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவளா இருக்காளாம். அதனால தத்துவாதிகா. தத்துவானி பிரளய பரியந்த ஸ்தாயி வஸ்தூனி. பிரளய பரியந்தம் இருக்கிற பொருள்களுக்கு தத்துவம் இருக்கு. 36 தான். கடாதீனாம் தத்துவபத வாச்சியத்வாபாவாத். குடம், சரீரம், இது போல லோகத்துல இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் தத்துவம் இல்லை. ஏன்னா பிரளய பரியந்தம் இருக்காது. ஐயோ அது அப்படி பிரளயம் சர்வேஷாம் போகதாயி பூதானாம் தத்துவம் இது புரோக்தம் ந சரீர கடாதி தத்துவமதா. இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவளாக தத்துவத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ரொம்ப. அதனால தத்துவாதிகா சேபியோ அதிகா கண்ணா சேபி அவஸ்தானா. பழைய காலத்துல அத்தனை தத்துவங்கள் போனாலும் அம்பாள் இருக்க. அதனால அம்பாளுக்கு தத்துவாதிகா. அதுக்கப்புறம் தத்துவமயி. தத்துவாதிகா தத்துவங்களுக்கு தொடாமல் மேல இருந்தா மட்டும் போறாது. தத்துவமயி தத்துவங்களாகவும் தானே தத்துவமா மாறி இருக்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான தத்துவமா இருக்க. பஞ்சபூதங்களும் அம்பாள் தான். ஒரு பூதம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும் யோசனை பண்ணி பாருங்க. காத்து இல்லைன்னு ஆயிடும். இத்தனை பிராணிகள் என்ன, ஒரு 10 நிமிஷம் நாளைக்கு காத்து இருக்காது சார். ஒரு காத்தும் இருக்காது. உலகமே அழிஞ்சு போயிடுதுன்னு. நாளைக்கு நெருப்பு சுடாதுன்னு வச்சுங்களேன். காஃபி எப்படி ஒரு காலம் இருந்து காப்பியா சேத்திரமா ராஜபாசம் காபி இல்லைன்னா கதை என்ன ஆச்சாரியா நகாப்பி அனுபவத்தின் என்ன அப்படி. நெருப்பு இல்லைன்னா உங்க வாழ்க்கை நடக்க. தீர்க்கம் இல்லைன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்படும். பூமி பூகம்பம் வந்ததுன்னு நம்ம கதை என்னாச்சு. இப்பவே கம்ப்ளீட் இருக்கு. பூகம்பம் வேற வந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பஞ்ச பூதங்கள்ல ஏதாவது ஒரு பூதம் ப்ராப்ளம் கொடுத்தாலே நம்மளால வாழ முடியும். அத்தனையும் அம்பாள் ஸ்வரூபமா தானே அந்த பூதங்களா மாறி இப்படி இருக்க. ஆகையால் அம்பாள் ஏதோ ஸ்ரீபுரத்துல இருக்கா, நம்ம கவனிக்கலே சொல்லாதுங்க. அந்த அம்பாள் இல்லாத போனா உங்க வாழ்க்கையே நடக்க. அதான் சொல்ற தத்துவமயி தத்துவ பிரசுரா யத்வா தத்துவ
தத்துவம் சிவ தத்துவம் தததிகா சின்மயிகா. இது நாமத்வயார்த்தா. தத்துவாதீகான்னு சொன்னா சின்மய தத்துவம், அதை விட உச்சத்தியான ஸ்வரூபம். இந்த தத்துவங்களை மூணா பிரிச்சிருக்க. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். இந்த ஆத்ம தத்துவமானது 24 தத்துவங்களாக பிரிஞ்சிருக்கு. என்னது? பிரகிருதி, அகங்கார, புத்தி, மனஹா, பத்தோத்தஜிக்வாகிரான, வாக்பாணிபாத வாயுபக்த, சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்த, ஆகாச வாயு வன்னி சலில பூமி. 4, 5, 25. முதல்ல சொன்னது பிரகிருதி, அகங்கார, புத்தி, மனஹா 24. இந்த 24 தத்துவங்களும் சேர்ந்து ஆத்ம தத்துவம்னு பேர். ஆத்மான நம்ம சரீரம், இதுக்கு சேர்ந்த தத்துவங்கள் ஆத்ம தத்துவம். அதுக்கப்புறம் இருக்கிறது வித்யா தத்துவம். அது என்ன? 7 பொருள்: மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷா. இந்த 7 வித்யா தத்துவங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 சிவ தத்துவங்கள்: சிவ, சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, சுத்த வித்யா. சிவன்னா பரமங்கல ஸ்வரூபம், அதனுடைய ஸ்வரூபம். அது உலகத்தை படைக்கணும்னு நினைச்ச சக்தி. நானே நான் வேறு இது வேறு நினைச்ச சதாசிவம். நானும் இது ஒண்ணுன்னு நினைச்ச ஈஸ்வர தத்துவம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் தனித்தனியாக வேதாந்தங்கள்னால புரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுன்னா சுத்த வித்யா. இப்படி மொத்தம் 24 தத்துவங்கள், 7 தத்துவங்கள், 5 தத்துவங்கள் சேர்ந்த 36 தத்துவங்கள். இந்த தத்துவங்கள்லயே முதல்ல நம்ம ஆத்ம தத்துவம் ஜோ ஹோமி ஸ்வாஹா, வித்யா தத்துவம் ஜோ ஹோமி ஸ்வாஹா, சிவ தத்துவம் ஜோ ஹோமி ஸ்வாஹா, கடைசியில என்ன? சர்வ தத்துவம் ஜோ ஹோமி அப்படின்னு தத்துவாச்சமன்னமா பண்ணிட்டு அத்தனையும் அம்பாளுடைய ஸ்வரூபம். இதை பண்ணினேன்னா நானே அம்பாள், எங்கும் அம்பாளா இருக்காங்கிற ஒரு எண்ணம் மனசு ஞாபகம். அந்த அனுபவத்தோட அம்பாளை ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும். அதான் இது சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதித்வய ரூபா. இது யாவது இந்த சுரூபம் எப்படி இருக்கு? சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமயக் பிரஜாயத்தே அத்திர. இது சம்பிரஜாத சமாதி. இந்த இடத்துல எல்லாமும் நன்றாக புரிகிறது. நான் இருக்கேன். தூக்கத்துல நீங்க இருக்கலாம். இருக்கேன் சார். எப்படி தெரிஞ்சதுன்னா முடிச்சுட்டேன். முடிச்சுடாது போனேன்னா அந்த தைரியம் இருக்கத்தானே தூங்கினது. முடிச்சுக்க மாட்டேன், முடிச்சுட்டேனோ இல்லையோன்னு சந்தேகம் இருந்ததுன்னா தூங்க போறோ. ஆனா என்ன, தூக்கத்துல நம்ம பத்தி நமக்கு தெரியறதோ இல்லை. அது மாதிரி இல்லாம நன்றாக நம்மளுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சால் அதுக்கு சம்பிரஜாதம். நான் எனக்கூடியதான எண்ணம் தெரியும், வேற ஒரு விஷயமும் தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயம் ஒன்றும் தெரியாது, நான் என்கிறத மட்டும் தோணும். இது சம்பிரஜாதம். இந்த நானும் தோணாம ஆனந்தம் மட்டும் அனுபவிச்சுன்றதெல்லாம் அசம்பிரஜாத சமாதி. இதுவும் வரும். சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி துவய ரூபாவா. இந்த 2 சமாதி ஸ்வரூபமா இருக்க. ததுக்தம் ஞானார்ணவே ஸ்வயம் பிரஜாத சம்ஞஸ்து சிவாதித்யேன ஜாயதே. மங்கள ஆதித்யத்தினால ஸ்வயம் பிரஜாத சமாதி, அதான் சம்பிரஜாத சமாதி, தானா தெரியுது. அசம்பிரஜாத நாமாப்து சிவதத்துவேன வைபவேத். அந்த சிவதத்துவத்துல சிவசக்தி சதா சிவேஸ்வர சுத்த வித்யா எனக்கூடியதான தத்துவங்கள்ல சிவதத்துவமானது உங்களுக்கு நன்றாக புரிந்ததேயானால் அசம்பிரஜாதி சமாதிகள். இதனால்தான் அம்பால தியானம் பண்ணினா உங்களுக்கு என்ன பிரயோஜனமும் சொல்ற. சிவஞான பிரதாயினி. அம்பால என்ன கொடுக்குற? சிவஞானத்தை கொடுக்குற. ஞானதா அது ஒரு நாமா இருக்கு. சிவஞான பிரதாயினின்னு நாமா இருக்கு. இந்த சிவஞானத்தை உங்களுக்கு கொடுக்குற. மறுபடியும் மறுபிறவி இருக்கக்கூடியதான இல்லாதான ஒரு நிலையை கொடுக்குற. எந்த ஞானம் வந்த பிறகு இனிமேல பிறவி இருக்காதோ, இனிமேல துன்பமே வராதோ, அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை கொடுக்கறதுனால அம்பாளுக்கு சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் எங்க வரும்? அசம்பிரஜாத சமாதியில வரும். அது வரணுமையான சம்பிரஜாத சமாதி முன்னால வரணும். அந்த வடிவமாக யார் இருக்க? தத்துவமயி அம்பாள் இருக்க. தல்லட்சணேபி தத்ரைவ ஸ்வயம் பிரஜாத பேதஸ்து தீவிர தீவிரதரோ பவேத். முதல்ல தீவிரமா இருக்கும், இன்னும் பிராக்டிஸ் பண்ண தீவிரமாகும்.
அசம்பிரஜாத பேதஸ்து மந்த மந்ததரா ததா. அந்த சம்பிரஜா சமாதி வரும்பொழுது எழுந்த பிறகு உடம்பெல்லாம் வேட்டு கொட்டுறது, உடம்பெல்லாம் ஆடுறது, நெஞ்சு இருக்கிறது, ஆனந்தமாக தாண்டவம் ஆடுறது, இவைகள்லாம் வரும். சில பேர் அசம்பிரஜா சமாதி வந்து ஒண்ணும் கிடையாது, பரமசாந்தமா இருப்பான். ஹாஸ்ய ரோதன ரோமாஞ்ச, ஹாஸ்யம் சிரிப்பு, ரோதனம் அழுதல். இந்த பக்தா எல்லாம் திடீர்னு எழுதுகிறாரா ஏதோ பண்றான்ற கதையில வந்து ஹாஸ்ய ரோதன ரோமாஞ்ச சிரித்தல். கம்பஸ்வேகாதி லட்சணா, சரீரம் ஆடுறது, வீட்டு கொட்டுறது. தீவிரதி இவ்வளோ தேவி சமாதி ரூபலட்சகா விமேஷவர்ஜிதே நேத்திரே, கண்ணானது கண் கொட்டுறது நின்று போயிடுவான். விமேஷவர்ஜிதே நேத்திரே வபுஸ்த லட்சணம் ஸ்திதம் மந்த மந்ததரோ தேவி சமாதி ரூபலட்சிதா. அசம்பர்ஜா சமாதி சாந்தமா இருப்பான், ஒன்றும் தெரியாது. இரண்டத்வயம் தேஜோ விசேஷே மனோதாரணேன பவதி. இதெல்லாம் தேஜோ விசேஷே, தேஜஸ்னா வெளிச்சம், ஒளி, நெருப்பு. இங்க இருக்கிற தேஜோ விசேஷம் இது இதயத்துல கண்டதான தேஜோ ரூபமான அம்பாள் இடத்தில். எப்படிப்பட்டதான தேஜஸ்? கடல் வேகா சமருத்தி சொன்னா மின்னல் கொடி போன்றதான ஒரு ஸ்வரூபம். மனோதாரணேன பவதி. தத்த தேஜா ஸ்வநாத முகாத் அவகந்தவ்யம், உங்க குருமுகமாக அதை தெரிஞ்சுக்கணும். அதவா இது வரைக்கும் ஆச்சு. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் இது தெரிஞ்ச தத்துவமயி. தத் சமஷ்டி ரூப சர்வஜத ரூபத்வா திரிவித தத்துவாதிகாத இத்யர்த்தா. 3 தத்துவங்கள், ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று. இதனுடைய 3 தத்துவங்களையும் கூட்டினா சர்வ தத்துவம் வருதா இல்லையா? அதான் தத்துவாதிகா. தத்துவம்னா 3 தத்துவம், அதனால தத்துவம். அதை தாண்டி இருக்கிறதுனால தத்துவாதிகா. சதுர்வித தத்துவஸ்வரூபம் முக்தை அபியுக்தை. இந்த 4 விதமான தத்துவங்களை பற்றி விசேஷமா மகான்கள் சொல்லியிருக்கா. இப்ப பிரகிருதி அகங்காரான்னு சொன்னேனோ, இந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கும் என்ன அர்த்தம், எப்படி வருது, இதை விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டு அதை விடணும். விடணும்னு இங்க தூக்கி குப்பையில போடுறதா இல்ல உங்களுக்குள்ள சேர்த்து. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசியதே நமக்குள்ள அது சேர்த்துக்கிறார். அந்தர் நிரந்தர மனிதன மேகமானே மோகந்தார பரிபந்தி சம்பிதக்னம். உமக்குள்ள இருக்கக்கூடியதான அறிவு எனக்கூடியதான அக்னியில வசுதாதி சிவாவசானம். சிவாங்கிற சிவ தத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆகாச வாயு வன்னிகளில பூமி வரைக்கும் இருக்கக்கூடியதான தத்துவங்களை அதுக்குள்ள சேர்ந்து கபலித சர்வ தத்துவ கிராச மண்டிதா அப்படின்னு எல்லாமும் நான் தான் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வரணும். இதுதான் தத்துவ சோதனம்னு சொல்றது. இதை பத்தி மேல சொல்லப்பட இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளையிலிருந்து இந்த வீனஸ் காலனில ஒரு 9 நாளைக்கு சிவானந்த லஹரியை பத்தி பேசுறேன். ஆனா நாளைக்கு சாயங்காலத்துல வந்து 5 கிளாஸ் இருக்கும். இங்க 30ஆம் தேதி அன்னைக்கு அடுத்ததாக 30ஆம் தேதி அன்னைக்கு இங்க உபதேசதாச்சு. லலிதா சாஸ்திரமும் அடுத்த புதன்கிழமை இல்லாம அதுக்கு அடுத்த புதன்கிழமை இப்படி நடக்கிறது. நாளைக்கு காலமே குருகுலம் கிளாஸ் உண்டு. இதை தெரிஞ்சு எல்லோரும் அந்த பகவான் அடைஞ்சு சகல க்ஷேமத்தை அடைவோம் சொல்லி பிரார்த்திச்சுண்டு அதுக்கப்புறம் மேல பார்ப்போம்.